என்னோட வீட்டார் இன்னும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை பிரதர். நான் மட்டும்தான் என்னுடைய வீட்டில் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படணும்னு விருப்பப்படுறேன். ஆனால் நான் ரொம்ப நாளாக ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அவங்க இன்னும் இயேசுவை ஏற்றுக்கொள்கிற மாதிரி தெரியலை. ஏன் பிரதர் என்னுடைய வீட்டில் இன்னும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கான வார்த்தைகள் உங்களுக்கு தான். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம 2 விஷயத்தை பார்க்க போகிறோம். ஏன் உங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை இன்னும் அப்படின்றதுக்காக. ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வேதத்தில் ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கிறேன். 2 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார் அப்படின்ட்டு இருக்கு. எல்லாரும் ஒரே சமயத்தில் ரட்சிக்கப்படுவாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு சமயத்தில் ரட்சிக்கப்படுவாங்க. ஆனால் சுவிசேஷத்தை அறிவிக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. முத எங்களுடைய குடும்பத்தாருக்கு எப்போ சுவிசேஷம் வந்து சேர்ந்துச்சுன்னா, நான் 8வது படிக்கும்போது என்னோட மேக்ஸ் டீச்சர் வந்துட்டு எனக்கு சுவிசேஷத்தை சொல்கிறாங்க. எங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்க சுவிசேஷத்தை சொல்கிறாங்க. அதுக்கடுத்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் யாரோ ஒருத்தர் வந்து சுவிசேஷத்தை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. எங்களுடைய இருதயம் அப்போ அந்த சுவிசேஷத்துக்காக திறக்கப்பட்டு இல்லை பாருங்க. எங்களுடைய லைஃப்பில் எல்லாமே இழந்து போயிட்டு எல்லாமே முடிஞ்சிருச்சுன்ற ஒரு கண்டிஷனுக்குள்ளே வந்த உடனே தான் நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். இந்த சமயத்தில் இவன் ஏற்றுக்கொள்ளையா, பரவாயில்ல, அடுத்து அவனுக்கு ஒரு சமயம், அடுத்து அவனுக்கு ஒரு சமயம், அடுத்து அவனுக்கு ஒரு சமயம்னு ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷனுக்கும் இப்படி டைமை கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதுக்கு அர்த்தம் அவங்க இப்போ ரட்சிக்கப்படலைன்னா அவங்க ரட்சிக்கப்படவே மாட்டாங்கன்னு இல்லை, ஆண்டவர் அவங்களுக்கு தரக்கூடிய அடுத்த வாய்ப்பாக இருக்குன்னு அர்த்தம். சரி பிரதர், அப்போ நான் காலகட்டத்துக்காக வெயிட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு சிலர் 10 வருஷம் 20 வருஷம் அப்படி நீங்கள் காத்திருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுடைய வீட்டாருக்காக நீங்கள் ப்ரேயர் பண்ணலாம். உங்களுடைய வீட்டார் ரட்சிக்கப்படுறதுக்கு எப்படி ஜெபம் பண்ணணும் அப்படின்னு நான் ஏற்கனவே ஒரு செய்தி பேசியிருக்கிறேன். அந்த செய்தியை பாருங்கள், அதுக்கான லிங்கை நான் உங்களுக்கு தரேன். 2வது விஷயம், ஏன் உங்களுடைய வீட்டார் இன்னும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளலாம். நிறைய பேர் கோட்டை விடுறது இங்கே தான் பாருங்கள். இயேசுவை தப்பாக பிரதிபலிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு இயேசுவை பிடிக்கும், ஆனால் கிறிஸ்தவர்களை பிடிக்காது. கிறிஸ்துவை பிடிக்கும், ஆனால் கிறிஸ்தவர்களை பிடிக்காது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இயேசுவை நம்ம பிரதிபலித்த விதம் அப்படி இருக்குது. எப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ நான் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க, என்னோட ஆஃபீஸ் அலுவலகம் என்ன நான் போடுறேன். நீங்கள் வந்து ஃபோன் பண்ணுறீங்க, ஃபோன் பண்ணிட்டு கேட்குறீங்க, நான் பிரதர்கிட்ட ப்ரேயர் பண்ண முடியுமா, பேச முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க. அப்போது நான் ஒருத்தரை வச்சு நியமித்து வச்சுருக்கேன் பாருங்கள், என்னோட ஸ்டாஃபு. அவர் ஃபோன் எடுத்துகிட்டு சொல்கிறாரு, அவர்கிட்டலாம் நீங்கள் பேச முடியாது, நீங்கள் அவர்கிட்ட பேச முடியுமா, அப்படிலாம் முடியாது அப்படின்னு சொல்கிறாருன்னா, நீங்கள் இப்போ யாரை தப்பாக எடுப்பீங்க? என்னோட ஸ்டாஃபை தப்பாக எடுப்பீங்களா, இல்லை என்ன தப்பாக எடுப்பீங்களா? என்னோட ஸ்டாஃப் இல்லை, என்னையும் நீங்கள் சேர்த்து தப்பாக எடுப்பீங்க. ஏன்னா நான் எனக்கு ஒரு பிரதிநிதியாக, என்னுடைய ஒரு அம்பாசிடராக அவர் அந்த இடத்துல வச்சுருக்கும் பொழுது, அவர் என்ன தப்பாக பிரதிபலித்ததுனால நீங்கள் அவரை மட்டும் தப்பாக எடுக்க போகிறது கிடையாது, என்னையும் நீங்கள் சேர்த்து தப்பாக எடுக்க போகிறீங்க அப்படின்னு அர்த்தம். இப்படி தான் நிறைய பேருக்கு கிறிஸ்துவை பிடிச்சிருந்தாலும் அந்த கிறிஸ்தவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் இயேசுவை தப்பாக பிரதிபலிக்கிறதுனால அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்வது கிடையாதுங்க. சரி, எப்படி பிரதர் இயேசுவை தப்பாக பிரதிபலிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுவிசேஷத்தை அவங்க சொல்லக்கூடிய விதத்தில் தான் இயேசுவை தப்பாக பிரதிபலிக்கிறாங்க. சுவிசேஷத்தை யாருக்கு எப்படி சொல்லணுன்ற ஞானம் நிறைய கிறிஸ்தவர்கள்ட்ட கிடையாது பாருங்க. அவங்க இஷ்டம் போல எல்லார்ட்டையும் பேசுகிறாங்க, இஷ்டம் போல எல்லாரையும் கடிந்து கொண்டு பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பைபிளில் நிறைய இடத்துல ஞானமாக சுவிசேஷங்கள் அறிவிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா, பவுலை அகிரிப்பா ராஜாவுக்கு முன்னாடி நிப்பாட்டுறாங்க. பவுல் மேலே பல குற்றச்சாட்டுகள் இருக்குது. கொலை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டு அகிரிப்பா ராஜா முன்னாடி போய் நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டுறப்போ பவுலுக்கு பேசுறதுக்கு உத்தரவு கிடைக்குது. பவுல் அந்த வாய்ப்பை எப்படி தெரியுமா பயன்படுத்துறாரு? இந்த நேரத்தில் இந்த சுவிசேஷத்தை இந்த அகிரிப்பா ராஜாவிட்ட அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஞானமாக பேசுறதை நம்ம பார்க்க முடியுது. என்ன தெரியுமா சொல்றாரு? நான் அகிரிப்பா ராஜாவுக்கு முன்பாக பேசுவதை நான் பாக்கியமாக எண்ணுகிறேன் அப்படின்றாரு. அந்த ஒரு ஹானரை கொடுக்குறாரு, ஒரு கணத்தை கொடுக்குறாரு. கணத்தை கொடுத்துட்டு சுவிசேஷத்தை வரிசையாக அறிவிக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இப்போ அகிரிப்பா ராஜாவுக்கு பவுலுடைய பேச்சுக்கள்னாலையும் பவுலுடைய ஞானத்தை கேட்ட உடனே அகிரிப்பா ராஜா சொல்கிறான், கொஞ்சம் குறைய என்னை கிறிஸ்தவன் ஆகிறதுக்கு நீ சம்மதிக்க பண்ணுகிறாய் அப்படின்றான்.
ஒரு ராஜாவே கன்வின்ஸ் பண்ணுற அளவுக்கு பவுல் இடத்துல இருந்து சுவிசேஷம் புறப்பட்டு வந்திருக்குன்னு அர்த்தம். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, பவுல் ரொம்ப ஞானமாக கனம் உள்ளதா அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். நம்ம சுவிசேஷத்தை சொல்லணும் அப்படின்னா ரொம்ப தப்பாக சொல்கிறோம். உங்களை அகிரிப்பா ராஜா முன்னாடி நிப்பாட்டி இருந்தால் என்ன தெரியுமா சொல்லியிருப்பீங்க? அகிரிப்பா ராஜாவே, நீ என்னைய கொல்றதுக்கா இந்த இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்க? இயேசு யாருன்னு தெரியுமா? நாளைக்கு உன்னை நரகத்தில் சந்திப்பார், இப்போவே உடனடியாக மனம் திரும்பு, இல்லாட்டி உன் மண்டையில் இருக்கிற கொண்டையா அவர் தூக்கிடுவாரு, ராஜகிரீடம் இருக்காது, நரகத்தில் எண்ணெய் சட்டியில் போட்டு உன்னை பொறின்னு பொறிச்சு எடுப்பாங்க. இப்படிதான் நமக்கு சுவிசேஷத்தை சொல்ல தெரிஞ்சிருக்கே தவிர்த்து சுவிசேஷத்தை ரொம்ப ரூடாக தான் நம்ம சொல்கிறோம். யாருக்கு எப்படி சொல்லணும் அப்படின்றது தெரியறது கிடையாது. ஒவ்வொரு வாய்ப்புகளை பயன்படுத்துங்க. ஒருத்தவங்க வியாதியாக இருக்கிறாங்களா, அவங்களுக்கு இயேசு உங்களை சுகமாக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க. டக்குன்னு பார்த்தா அவங்க ஹீல் ஆயிடுவாங்க. சுகமானோடனே இயேசு எனக்கு ஒரு அற்புதத்தை செஞ்சாருன்னு ஏற்றுக்கொள்வாங்க. ஒருத்தவங்க தரித்திரமாக இருக்கிறாங்களா, இயேசு உன்னுடைய தரித்திரத்தை நீக்குவார், நீ வா வேத வசனத்தை வாசி ஜெபம் பண்ணு அப்படின்னு சொன்னீங்கன்னா அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற தரித்திரம் மாறும். சுவிசேஷன்றது நரகம் பரலோகத்தை சொல்றது கிடையாதுங்க, அவருடைய அன்பை சொல்றதா இருக்குது. நிறைய கிறிஸ்தவர்களுக்கு சுவிசேஷனாலே நரகம் பரலோகம், இதை தவிர்த்து கிறிஸ்தவம்னா வேற என்னன்னே தெரியாது. இயேசுனுடைய அன்பை பிரதிபலிக்கிறதுக்கு தான் நீங்க இருக்கிறீங்களே தவிர்த்து நரகத்தையும் பரலோகத்தையும் பிரதிபலிக்கிறதுக்காக ஆண்டவர் உங்களை அழைக்கல. அப்போஸ்தலர்களை எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் எப்படி இந்த சீஷர்களுக்கு ஒவ்வொரு டைமும் ஞானத்தையும் லீடிங்கும் கொடுத்து சுவிசேஷத்தை ஒவ்வொரு விதத்தில் அறிவிக்க வச்சிருக்கிறாருன்றதை நீங்க புரிஞ்சுக்குவீங்க. பவுல் என்ன பண்றாருன்னா மார்ஸ் மேடைக்கு போறாரு, இந்த அத்தேனியருடைய நடுவில் போறாரு. இது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா இது விக்கிரகங்கள்னால நிறைஞ்சிருக்கிற இடம். மற்ற தெய்வங்களுக்கு அவங்க பலிபீடத்துல பலியிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் சுற்றி பார்க்குறாரு. இவ்வளவு கோபுரங்கள் இருக்கு, இப்போ இவ்வளவு விஷயங்கள் இருக்குது. இதை பார்த்துட்டு பவுல் சொல்றாரு, நான் உங்களை மிகுந்த தேவ பக்தி உள்ளவர்கள் என்று எண்ணுகிறேன் அப்படின்றாரு. என்னது, இவங்க தேவ பக்தி உள்ளவர்களா? ஏன்பா இவங்களை பார்த்து இப்படி சொல்லிட்டீங்க? இது தேவதூஷணம் அப்படின்னு நம்ம ஆளுங்களா இருந்தால் சொல்லியிருப்பாங்க. ஆனால் என்ன தெரியுமா பவுல் சொல்றாரு, நீங்கள் அறியாமல் இருந்து ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்க வந்திருக்கிறேன். ஏப்பா நீ தேவ பக்தி உள்ளவன் தான், நீ நல்லா வர்ஷிப் பண்ணுற, நீ நல்லா கடவுளை தேடுற. நான் சொல்கிறேன் இந்த கடவுளை தேடு. இந்த கடவுளை தேடுன அப்படின்னா உன்னோட லைஃபையே அவர் மாற்றுவார். இவர் தான் எல்லாவற்றையும் படைச்சவர்னு பவுல் அந்த இடத்த ஞானமாக பயன்படுத்தி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். மற்ற மதத்தை தாக்கி பேசலை, அழகா சுவிசேஷத்தை அந்த இடத்துல பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். நமக்கு பொதுவாகவே தெரிஞ்சது என்ன தெரியுமா? மற்ற மதத்தை தாக்கி பேசுகிறது தானே தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாது. இப்போது சொல்லுவாங்க, இயேசுவையும் நான் மற்ற தெய்வங்களில் ஒரு தெய்வமாக வச்சுருக்கிறேன், எல்லா தெய்வங்களையும் நான் வணங்குறேன், இந்த தெய்வத்தையும் நான் வணங்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்கள்ட்ட போயிட்டு நீங்கள் ஆர்கியூ பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நீ என்ன தெரியுமா சொல்லணும்? வாப்பா வா, சரி நீ ஒன்றா வச்சுருக்கிற இல்லை, நீ வந்து பாரு அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்கள். அவங்க வந்து டேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா திரும்பி போக மாட்டாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யோவான் ஸ்நானனுடைய சீஷர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இயேசுவை பார்க்குறாங்க. இயேசுவை பார்த்து நீங்கள் எங்கே தங்கியிருக்கிறீங்கன்னு கேட்குறப்போ இயேசு சொல்கிறாரு, வந்து பாருங்கள் அப்படின்றாரு. வந்து பாருங்கள்னு சொன்னோடனே இயேசு கூட இவங்க வராங்க, தங்குறாங்க. யோவான் ஸ்நானகனுடைய சீஷர்களாக இருந்தவங்க இயேசுனுடைய சீஷர்களாக மாறிட்டாங்க. இனி எனக்கு யோவான் ஸ்நானகன்ட்ட போகணுன்ற அவசியம் கிடையாது. நான் நீங்கள் யாருன்றதை நான் டேஸ்ட் பண்ணிட்டேன், உங்களை நான் ருசித்து பார்த்துட்டு நான் மறுபடியும் வேறு இடத்துக்கு போக முடியாதுன்னு அவருடைய சீஷர்களாக மாறிட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன தெரியுமா சொல்லணும்? இப்படி சொல்கிறாங்களா, வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நீங்கள் கூப்பிடணும். சரி, இப்படி இயேசுவை பிரதிபலிக்கிறதுக்கு பல விதம் இருக்குது. முதல்ல சரியா பிரதிபலிங்க. இந்த ரெண்டு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே உங்களுடைய வீட்டார் ஏற்றுக்கொள்ளல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவங்ககிட்ட சண்டை போடணும்னு அவசியம் கிடையாது. பாருங்க, எத்தனையோ தேவ மனிதர்கள் நான் பார்த்துருக்கிறேன், அவங்களுடைய சாட்சிகளை வாசிச்சிருக்கிறேன். பைபிளை கிழிச்சிருக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் அடிச்சிருக்கிறாங்க, துன்புறுத்தி இருக்கிறாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்களே அந்த பைபிளை சுமந்துட்டு சுவிசேஷத்தை அறிவிக்கிறவங்களா மாறி இருக்கிறாங்க. ஏன்னா ஆண்டவர் அவங்களுக்காக நீடிய பொறுமை உள்ளவராக இருந்திருக்கிறார். அதே மாதிரி உங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்க புரிஞ்சுக்கலையா, பரவாயில்ல, வெயிட் பண்ணுங்க, அவங்க நிச்சயமா ரட்சிக்கப்படுவாங்க. அவர் எப்படி நீடிய பொறுமை உள்ளவர்களாக இருக்கிறாங்களோ நீங்களும் நீடிய பொறுமை உள்ளவர்களாக இருக்கும். ஸோ இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு கேட்டு ஆசீர்வதிக்கப்படுது. கீழே பார்க்குற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னா கீழே பார்க்குற வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுடைய ப்ரேயர் ரெக்வஸ்ட்டை டைப் பண்ணி அனுப்புங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்குவேன். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you all.